அதாவது ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படம் நல்லா இல்லைனாவோ இல்லை அந்த படத்துல நெகட்டிவான ரிவ்யூஸ் வருதுனாவோ இல்லை அந்த படத்தை போட்டு எல்லாரும் ட்ரால் பண்றாங்கனாவோ அந்த படத்துல நடிச்சவங்க, மியூசிக் பண்ணவங்க, கேரக்டர்ஸ் வேற யாரையாவது பிடிச்சி வம்பிழுப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல அந்த ப்ரொடியூசரையே போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்கன்னா அது கங்குவா படமா தான் இருக்கும். ஏன்னா ஸ்டுடியோ கிரீன் கே ஞானவேல் ராஜா அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய கான்ட்ரவர்சியில மாட்டியிருக்கிறாரு. அண்ணன் அவரும் நிறைய இடங்கள்ல இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ்ல ரொம்ப பில்டப் பண்ணி பேசிட்டாரு. டிசம்பர் மாதம் எந்த டேட்னு அனௌன்ஸ் பண்றோம். இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். சரிங்களா? எனக்கு வந்து இந்த அஞ்சான் படத்துல லிங்குசாமி சார் பண்ணார்ல, அது மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சுன்னே கூட சொல்லலாம். இந்த படம் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியா இருந்தா கூட பரவாயில்ல. படத்துல நிறைய ஃபிளாஸ் இருக்கும்போது இவர் முன்னாடி கொடுத்த அந்த ஸ்பீச், இவர் பண்ண சேட்டைகள், இவர் பண்ண வாக்கிய தகராறுலாம் இழுத்து போட்டு ஒரே அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அடிவான இடி தர இறங்குச்சுன்னா சரி, ஓகே, வாங்க நம்ம இந்த படத்தை பத்தி பேசுவோம். ஆக்சுவலி இந்த ரிவ்யூல வந்து கங்குவா படம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, பார்க்கலாமா வேணாமாங்கிறத விட இந்த படத்துக்கு ஏன் மக்கள் நிறைய நெகட்டிவா பேசுறாங்க, நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஏன் வருது, இந்த படத்துல அப்படி என்ன மைனஸா இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ண போறோம். அதே நேரத்தில் படத்துல என்னெல்லாம் சூப்பரா இருக்குங்கிறத பத்தியும் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ என்னோட ஒப்பீனியன்ல, எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லும்போது இந்த படத்தை டைரக்டா நல்லா இருக்கு, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன். மேபி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேறையா இருக்கலாம், இல்லை வேற நீங்க வந்து டெக்னிக்கல் ஆங்கிள் பாக்குறவங்களா இருந்தா இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம இதை டிஸ்கஸ் மட்டும் பண்ணலாம். ஓகேவா? எதிர்கொள்வோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கங்குவா படம் அப்படின்றது சொல்றதுக்கு முன்னாடி இருந்தே நிறைய கான்ட்ரவர்சி. அதுல வந்த ஒரு சில கான்ட்ரவர்சி என்னன்னா, அண்ணாத்த படம் எடுத்து அவர் வந்து சிறுத்தை சிவா ரொம்ப நல்லா பண்ணலன்னு சொல்லி சூர்யா சார் இந்த படத்தை டிராப் பண்றதா சொல்லி எல்லாம் நிறைய வந்தது. பட் எப்படியோ படம் வந்து ஃபைனலா நமக்கு தியேட்டருக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஸோ இந்த படத்துல நிறைய விஷயங்கள் வந்து ஃபிளாஸ் இருக்கு. அதுல ஒரு சில பாசிட்டிவ்ஸ் இருக்கு. நான் மேஜரா எல்லாராலையும் குற்றம் சொல்லப்படக்கூடிய ஒரு சில விஷயத்தை பத்தி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த படம் ஒரு 2.5 மணி நேரம் ஓடுது. ஓடி முடிச்சோடனே அந்த படம் என்ன ஃபீல் கொடுக்கணும், ஒரு எமோஷனலோ இல்ல வந்து ஒரு ஸ்போர்ட்டிவா இருக்கணும், இல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா, இல்ல ஒரு ஆக்ஷன் பேக்டா, ஒரு வெறியா இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஆனா இந்த படம் முடிஞ்சோடனே நமக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அமைதி கிடைக்குமா, நிம்மதி கிடைக்குமா, ஒரு நிசப்தமான ஒரு இடம் இருக்குமா அப்படின்ற அளவுக்கு இந்த படம் அவ்வளோ நாய்ஸியா இருக்கு. நைஸியா இருக்குன்னா மியூசிக்கோ ஆர்ஆரோ அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. படத்துல பேசக்கூடியவங்களே பேச மாட்டேங்கிறாங்க, கத்துன்னு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்ன மாதிரி ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்ன்றது எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ மாசா இருக்கணும், கூஸ் பம்ஸ் வரணும், வெறி ஆகணுங்கிறதுக்காக மியூசிக்ல ஆர்ஆர்ல இல்ல சீன்ஸ்ல பில்டப்லாம் கொடுத்து பார்த்துருப்போம். இதுல அவங்க கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த பழைய காலத்து கதைங்கிறனால இந்த மாதிரி எடுத்திருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஒரே ஒரு காரணம் தான், கங்கா. பொதுவாகவே சிறுத்தை சிவா சாரோட படங்கள் வந்து எப்பயுமே பஞ்ச் டைலாக்ஸ் வந்து ஒருத்தர் பயங்கரமா புகழ்ந்து பேசுற மாதிரியே தான் இருக்கும். அது இதுல அதிகமாவே இருக்கு. பட் அந்த அதிகம் வந்து என்ன பண்ணுதுன்னா படத்துல இருக்கிற நிறைய நல்ல விஷயங்களை அதுவே கெடுத்துருது. ஃபர்ஸ்ட் இந்த நாய்ஸியா இருக்கிறது, கத்திக்கிட்டே இருக்கிறதுங்கிறதே வந்து மற்ற எல்லாருக்கும் வந்து இந்த படம் பிடிக்குமான்றதே பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி ஆக்ஷன் பேக்டு மூவிஸை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறனாலே அந்த படம் கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கறதுக்கான பெரிய மைனஸா கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் தென் எனக்கு பர்சனலி ஒரு விஷயம் என்னன்னா, ஆக்டர் சூர்யா சாரா இருக்கட்டும், ஆக்டர் விக்ரம் சாரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்த படத்துக்காக 150% உழைக்கிறாங்க. அந்த உழைப்புக்கான ஊதியமா ஒரு படம் அமையுதான்னு கேட்டா இவங்களுக்கு மட்டும் அமையவே மாட்டேங்குது. அதுலேயும் முக்கியமா சூர்யா சாருக்கு வந்து 2 வருஷம் கழிச்சு தியேட்டர்ல வர்ற ஒரு படம் கங்குவா. ஓடிடியில சூரரை போற்று, ஜெய்பி மாதிரி பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்தவரு. அவரோட ஃபேன்ஸுக்கு அவங்களுக்கு செம்ம தீனி கொடுக்குற மாதிரி ஒரு படத்தை கொடுக்கணும்னு அவரும் ட்ரை பண்றாரு. அப்படியே வரிசையா வர்ற படங்கள் எதுவுமே வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகவே மாட்டேங்குது. கங்குவா ரொம்ப பெருசா வேற எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம்.
பேன் இந்தியா லெவல்ல எடுத்திருக்கிறாங்க, பாகுபலிக்கு டஃப் கொடுக்குன்ற அளவுலாம் இருந்தது. பட் ஆக்சுவலி சிவா சாரோட படம் அந்த ஸ்டைலு, அந்த வே ஆஃப் டயலாக்ஸ், அந்த அந்த ரேசியான ஸ்கிரீன் பிளேவை கொஞ்சம் பிரம்மாண்டமா எடுத்திருக்கிறாங்களோ அப்படின்றது மட்டும்தான் இருந்தது. மற்றபடி வேற எந்த புதுமையும் இல்ல. விஷுவல்ஸ்லயும் டெக்னிக்கலாவும் அனிமேஷனா இருக்கட்டும், சிஜியா இருக்கட்டும், மற்ற எந்தெந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்களோ அதெல்லாம் நல்லாவே இருக்கு. ஆனா ஸ்கிரீன் பிளேல கோட்டை விட்டுட்டாங்க. கேரக்டர்ஸ்க்கு ஜஸ்டிபிகேஷனே நிறைய இல்லாத மாதிரி இருந்தது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு திசா பட்டானிலாம் அந்த படத்துக்கு ஏன் தேவைனே தெரியல. அவங்களுக்கு ஒரு ஒரு ரோல் கொடுத்து அவங்க சம்மந்தமே இல்லாமல் இருந்து அவங்களும் சூர்யா சாரும் சில செல்லமா பண்ணிக்கிற ஃபைட் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆகுது. அது ஏற்றுக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப இதாக இருக்குது. அண்ட் தென் கோவாவை ஊரில் சந்து பந்தில் இருக்கிற எல்லா பயல்களும் பார்த்துட்டானுங்க. கோவாவில் என்ன இருக்கும் எப்படி இருக்குன்றது இங்கே எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த கோவாவையே ஏதோ ஒரு பெரிய ஃபாரின் கண்ட்ரி மாதிரி காமிச்சது, அதெல்லாம் எனக்கு வந்து பர்சனலாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இதை பார்த்து வேணா கோவா போனால் தான் நான் முன்னாடியே சொல்கிறேன், போகாதீங்க, அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. திசா பட்டானி மாதிரிலாம் யாரையும் பார்க்க முடியாது. ஸோ இந்த படத்தில் திஷா பட்டானியா இருக்கட்டும், யோகி பாபுவா இருக்கட்டும், ரெடின் கிங்ஸ்லியா இருக்கட்டும், யோகி பாபு கூட ஓகே, ஒரு சில இடங்கள்ல அவரோட ஹியூமர் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரெடின் கிங்ஸ்லிலாம் தேவையே இல்லை இந்த படத்துலங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு பெரிய ஹீரோயினோட ஃப்ரெண்டா வர்ற மாதிரி இருக்கனால வச்சாங்களா அப்படின்னு தெரியல. கருணா சார் ஒரு சில இடங்கள்ல வராரு, ஆனா அந்த இடத்துல அவரோட கேரக்டருக்கு நல்லா பண்ணியிருக்காரு. நிறைய பெரிய பெரிய பிரபலங்கள் கேஜிஎஃப்ல பார்த்த நிறைய ஆர்டிஸ்ட்லாம் அதுல இருந்தாங்க. ஆனா அதுல எல்லாம் மாசா இருந்தாங்க, இதுல ரொம்ப டம்மியா காமிச்சிருக்கிறாங்க. இந்த கேரக்டருக்கு ஜஸ்டிபிகேஷன் இல்லை. எனக்கு பர்சனலி இந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த படத்துல ஒரு குட்டி பையன் கேரக்டர் இருக்கும். அந்த குட்டி பையன் கேரக்டரை பையனா இல்லாம பொண்ணா வச்சிருந்தா நல்லா இருக்குமோன்ற ஒரு எண்ணம் படம் பார்க்கும்போது இருந்தது. ஏன்னா நிறைய இடங்கள்ல அந்த எமோஷன்ஸ் வந்து கனெக்டே ஆகல. எனக்கா இல்லை அப்படின்னு தெரியல. பட் அந்த பையனோட ஒரு பொண்ணு இருந்திருந்தா அந்த பொண்ணு வந்து அந்த அம்மா பாசத்துக்காக ஏங்கிறது, அப்பாவை வந்து பிரிஞ்சு இருக்கிறது, அம்மாக்காக குடும்பத்துக்காக தவிக்கிறதுலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கனெக்ட் ஆயிருக்கு. பெரிய கேரக்டர் அது பொண்ணா இருந்தா நல்லா இருந்திருக்குமோன்ற அளவுக்குலாம் எனக்கு நடுவில் தோணிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, இதுல இப்போ கேரக்டர்ஸ், இந்த ஸ்கிரீன் பிளே இதை பத்திலாம் பேசிட்டோம். விஷுவல்ஸை பத்தி பேசணும். அதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். டிஓபி சார் வந்து நொறுக்கி இருக்கிறாரு. சிவா சாருமே செம்ம அழகா அதை ஒர்க் வாங்கியிருக்கிறாருன்னு சொல்லலாம். பிரம்மாண்டமா ஃபீல் ஆகுது. ரொம்ப பட்ஜெட் செலவு பண்ணி எடுத்த மாதிரி இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு பட்ஜெட்லாம் செலவு பண்ணல. கொஞ்சம் நிறைய சிஜிலாம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இல்லாம ரொம்ப ரொம்ப சூப்பரா நேச்சுரலா ஃபீல் ஆச்சு. முக்கியமா இந்த படத்துல பெரிய பெரிய பிளஸ்னா, இந்த படத்துல ஒரு சில ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வருது. கங்குவா கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு ஃபைட் சீன் வருது, அதுவா இருக்கட்டும். அப்புறம் ஒரு ஸ்னோல ஒரு ஃபைட் சீன் வரும், அதுவா இருக்கட்டும். அப்புறம் காட்டுக்குள்ளேயே ஒரு ஃபைட் வரும். இதெல்லாம் வந்து ஸ்பாய்லர் நினைக்காதீங்க, இதெல்லாம் தான் அந்த படத்துல இருக்கு. ஸோ இந்த விஷயம்லாம், அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு. பார்க்க அவ்வளோ செம்மையா இருக்கு. சில விஷுவல்ஸ்லாம், நம்ம அந்த பாட்டு இருக்கும்ல, கங்குவா அப்படின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டோட பார்க்க அப்படியே செம்ம கூஸ்பம்ஸா செம்ம ஃபீலா இருக்கு. அந்த ஃபீல்லையே அந்த பாட்டை முடிச்ச உடனே சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயத்த கொண்டு வந்து அந்த கதையில இருக்குங்கிறக்காக அதை கொண்டு வந்து உள்ள வைக்கும் போதுதான் என்ன எதுக்கு இதை கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. படம் 2.5 மணி நேரமோ என்னமோ தான். ஆனா படம் ரொம்ப பெருசா போற மாதிரி, ரொம்ப லென்த்தா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிட்டே இருந்தது. இந்த படத்தை பேசாட்டுக்கு ஒரு பீரியாடிக் ஃபிலிமாவே எடுத்திருந்திருக்கலாம். இந்த ரியல் டைம்ல இருக்கிற ஒரு சூர்யா சாரை காமிச்சு அப்புறம் அங்க போனது இங்க வந்தது, இது வந்து ஒரு மாதிரி கனெக்ட் ஆகல. சரி, ஓகே, படத்தை பத்தியே நிறைய பேசிட்டு இருக்கோம். இந்த பக்கம் வந்தோம்னா நம்ம ஞானவேல் ராஜா அவர்களை பத்தி பேசணும். ஏன்னா அவரு சும்மா இல்லாம நிறைய ப்ரொமோஷன்ஸ்ல வேற ரொம்ப பேசியிருக்கிறாரா. இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும், சரிங்களா? அஞ்சான் படத்துல லிங்குசாமி சார் பண்ண மாதிரி ஸ்டண்ட் வேற பண்ணிட்டாரு. ஆனா அவராது படத்தை பத்தி மட்டும் தான் பேசியிருப்பாரு. இவர் நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள்ல வேற மாட்டியிருப்பாரு. உங்களுக்கே தெரியும், வேட்டையன் படத்தப்போ அதை நம்ம அவங்க கூட ரிலீஸ் பண்ணாது நல்லதுதான், பாத்தீங்களா மலையில வந்துருச்சு அப்படி இப்படின்லாம் சொன்னது. இப்போ வேட்டையன் படம் வந்து அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது. அந்த படம் அவ்வளோ சூப்பரான ஒரு கான்செப்ட் பண்ண செம்மையான படம். அமீர் சார் கூட இருக்க பஞ்சாயத்தா இருக்கட்டும், எஸ்கே சார் கூட இருக்கிற முன்னாடி வாக்கியத்தாரா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஒரு ப்ரொடியூசர் ஆங்கிள் இருந்து விசிபிளா வெளியே தெரிஞ்சு அவர் பத்தின நிறைய நெகட்டிவ்ஸ் வெளியே பேசப்பட்டு அவர் மேலேயே நிறைய நெகட்டிவ் இருக்கு. அதே நேரத்துல அவர் ரொம்ப வந்து வேற பேசுறது வந்து இந்த படம் ஓகே இதெல்லாம் விட்டுறலாம் பார்த்து, சரி இதெல்லாம் பத்தி பேச வேணாம்னு நினைச்சாலும் அவரை சில இடத்துல பேசுனதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இந்த படத்தை போட்டு அடியான அடிங்கடா அப்படின்ற மாதிரி இருந்தது. அவ்வளவுதான்.
நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. கண்டினியூஸா அமரன் படம் சக்சஸ்ஃபுல்லா ஓட போகுது, ஓடிக்கிட்டே தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். திரும்பவும் தியேட்டர்கள்ல கவுண்ட்டை குறைக்க மாட்டாங்க. அமரன் வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அமரனோட ஓடிடி ரிலீஸை தள்ளி வைங்க, படம் நல்லா தியேட்டர்ல பெர்ஃபார்ம் பண்ணுதுலாம் வேற சொல்லியிருக்காங்க. ஸோ கங்குவா போய் தியேட்டர்ல பாருங்க, பார்க்காதீங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். மேபி என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த படம் இந்த மாதிரி நிறைய மைனஸை நான் பார்க்குற மாதிரி இருந்தது. மேபி உங்களுக்கு டெக்னிக்கலா ரொம்ப பிடிச்சிருக்கலாம், பிரம்மாண்டமா ஃபீல் ஆகலாம், எனக்கு அது ஃபீல் ஆகாம கூட போயிருக்கலாம். ஸோ போய் பாருங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் சொல்லுவேன்னா, இந்த கங்குவா படம் அந்த ரீவாட்சபிள்ங்கிறத வந்து இழந்துருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா திருப்பியும் ஒரு படத்தை ரீவிசிட் பண்ணலாம், திரும்பியும் பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்கலாம், தியேட்டருக்கு போலான்ற முடிவை இந்த படம் பார்த்தவங்க எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த படம் நிறைய விஷயங்கள்ல லேகா இருக்கு. சரி, ஓகே. சூர்யா சாரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக எப்பயும் போல இந்த மனுஷனோட உழைப்புக்காவது இந்த படத்தை பாருங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மேபி நான் சொன்ன கருத்துக்களில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், அதையும் கீழே மறக்காம பதிவு பண்ணுங்க. அண்ட் தென் உங்களுக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன, நான் சொன்னதில் என்ன தவறாக இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் திருத்திக்கிறேன். பாய், மீண்டும் சந்திப்போம். டடா.